ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒன்று நான் உங்ககிட்ட சொல்லணும். என்னென்னா, இந்த கோவில் அதாவது சேமன் அருணாச்சல சுவாமி திருக்கோவில். இந்த கோயிலுக்கு மாதம் நாங்கள் அமாவாசைக்கு வருவோம். இந்த ஆடி அமாவாசைக்கு தான் ரொம்ப க்ரௌடாக இருக்கும், கூட்டங்களும் நிறையா வரும். அந்த டைமில் நீங்கள் ஒரு டிரான்ஜெண்டரை நீங்கள் தப்பாக பார்க்கிங்கன்னா அது ரொம்ப நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த டைம்லேருந்தே மாதம் நாங்கள் இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது இப்போ புதுசாக வரவங்க நாங்கள் அது அப்போ பையனாக இருந்தோம். இப்போ டிரான்ஜெண்டராக நாங்கள் கன்வெர்ட் ஆகி நாங்கள் மாறிட்டோம். எங்களை நாங்கள் இந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் கேலி கிண்டல் பண்ணி ரொம்ப இது பண்ணுறீங்க. நாங்கள் இத்தனை வருஷமாக ஆகுது. நாங்கள் பையனாக இருக்கும்போது அம்மா அப்பா கூட வந்திருக்கோம். இந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் நாங்கள் வந்ததே இல்லை. போன வருஷம் அம்மா அப்பா கூட சேர்ந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். அப்போது ஒருத்தங்க எங்களை பார்த்து சொல்கிறாங்க, ஆற்று தண்ணி தானே, யார் குடித்தா என்ன அப்படின்னு என்னோடய அப்பா கிட்டத்தில் வச்சு சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது என்ன உங்களுக்கு தேவையில்லாத வேலைகள். திருநங்கைகள் நிறைய பேர் நல்லா இல்லை அப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க, பாலியல் தொழில் பண்ணுறாங்க, யாசகம் கேட்குறாங்கன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. நாங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் பேய்கிட்டு இருக்கும்போது எதுக்கு உங்களுக்கு இந்த இச்சையான பேச்சு? ஹாய் தேங்க்ஸ். நாங்கள் எப்போவுமே மந்த்லி 1 டைம் அமாவாசை அன்றைக்கி இந்த கோயிலுக்கு வருவோம். போன டைம் பெரிய ஃபெஸ்டிவலாகவே வச்சுருந்தாங்க. போன ஆடி அமாவாசைக்கு அப்போ வந்திருக்கும்போது நாங்கள் ஃபேமிலியாக தான் வந்திருந்தோம், எல்லாருமே வந்திருந்தோம். அப்போ எங்கள் அம்மா அப்பா அவங்க கூட தான் வந்திருந்தோம். ஒரு பக்கத்தில் எந்த இடத்துக்குமே போக முடியலை. அந்தளவுக்கு எங்களுக்கு டார்ச்சர் இருக்குது. ரொம்ப கஷ்டமாகிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது. பெற்றவங்க கூட இருக்கும்போது இப்படிலாம் நடக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சொல்லுங்கள். இனி இந்த மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க காய்ஸ். மற்றவங்க இப்போ ஒருத்தங்க அந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்கன்னா எல்லாருமே பண்ணுவாங்க அப்படின்னு நீங்களாவே முத்திரை குத்துறீங்க. அப்போ இதே மாதிரி நாங்களும் முத்திரை குத்தலாமா? அங்கே வந்திருக்கும் போது ஒரு ஆண் என்னையை பார்த்தா அந்த மாதிரி சொன்னாம்னுட்டு மொத்த ஆண்களும் இந்த கோயிலுக்கு வர ஆண்கள் எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்ணுறாங்கன்னு நான் முத்திரை குத்த முடியுமா? எல்லாரையுமே அப்படி தப்பாக நினைக்காதீங்க தயவு செய்து. பாய். அதில் ஒன்று புரியுதா காய்ஸ், நாங்கள் பாலியல் தொழிலுக்கு உங்களை சீண்டலை. நீங்கள் தான் எங்களை பாலியல் தொழிலுக்கு அதாவது வல்கராக நீங்கள் வா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறீங்க. அதுலேயே உங்கள் மேலே இருக்க தப்பை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் எல்லா ஆண்களையுமே தப்பு சொல்லலை. அதாவது நீங்கள் சொல்லுவீங்க, நீ என்ன உத்தமையா, நீ இந்த மாதிரி பண்ணது இல்லையா அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். நான் ஒரு டான்ஸர். நான் கோவிலாக ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, சரியா? என்னையும் யாருமே நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு யாரும் சொல்ல முடியாது, சரியா? ஓகேவா? நான் என்னோடய பிஸ்னஸில் நான் கரெக்டாக இருக்கேன். நீங்கள் உங்களோட கோயிலுக்கு வந்தீங்கன்னா கோயிலுக்கு எதுக்கு வரீங்க? சாமி கும்பிட்றதுக்கு வரீங்க. சாமியை கும்பிட்டோமா போனோமா அப்படின்றங்க, சரியா? எனக்கு போன மந்த்து நடந்தது, இந்த மந்த் வரைக்கும் கூட என் மனசு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, சரிங்களா காய்ஸ்? இனிமேல் அப்படி யாரோட மனசையும் யாரும் காயப்படுத்தாதீங்க தயவு செய்து.